26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். ஆதன் செய்திகளுக்காக நான் ஆர்த்தி. தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி குறித்து முதல்வர் ஸ்டாலின் கருத்து, விஜய் பிரச்சாரம் ரத்து, தமிழகத்தை டெல்லி ஆளக்கூடாது என கமலஹாசன் பேசியது போன்ற தகவல்களை கொண்ட ஒரு சிறிய தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்கு எதிராக கொண்டு வந்த கருப்பு சட்டம் தோற்கடிக்கப்பட்டு வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றும், இந்த வெற்றி வெறும் ட்ரைலர் தான், அடுத்து நாம் பெறவிருக்கும் வெற்றிதான் மாபெரும் வெற்றியாக இருக்கும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு போராடியது, தமிழ்நாடு வென்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஜனநாயகத்தில் யாருக்கு பிரதிநிதித்துவம் இருக்கும், யாருடைய குரலுக்கு இடம் இருக்கும் என்பதுதான் தொகுதி மறுவரையறை. அது ஒன்றியத்தை பலப்படுத்துவது இருக்க வேண்டுமே ஒழிய பலவீனப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. தமிழ்நாடு எப்போதும் நீதி, கண்ணியம், கூட்டாட்சி ஆகியவற்றுக்காகவே நின்றுள்ளது. தென்னிந்தியா ஒன்றிணைந்தது, நமது குரல் கேட்கப்பட்டது, ஜனநாயகம் வென்றது. நாம் தொகுதி மறுவரையறை ஏற்கவில்லை, நன்கு சிந்தித்து அனைவரையும் கலந்தாலோசித்து அனைவரும் ஏற்றுக்கொண்ட நியாயமான நடைமுறையையே நாம் வலியுறுத்தினோம் என்று முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கும் நமது பண்பாடு மற்றும் அடையாளத்துக்கும் இந்திய கூட்டாட்சிக்கும் ஊறு வரும்போது ஒற்றுமையுடன் நிற்பதுதான் நமது உறுதி. இந்த அநீதியை எதிர்த்து ஓரணியில் நின்ற அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் தனது நன்றி எனவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். மேலும் டெல்லியை வீழ்த்தியது தமிழ்நாடு, டெல்லியின் ஆணவத்தையும் ஆணவத்துக்கு துணை போகும் அடிமைகளையும் ஏப்ரல் 23 அன்று ஒரு சேர வீழ்த்துவோம் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவல்துறை அனுமதி அளித்த நிலையிலும் கடலூரில் ஞாயிற்றுக்கிழமை நடக்கவிருந்த தேர்தல் பிரச்சாரத்தை தாவேக தலைவர் விஜய் திடீரென ரத்து செய்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக தனித்து களமிறங்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். மேலும் தாவேக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வரும் அவர், காவல்துறை போதிய நேரம் ஒதுக்கவில்லை என கூறி சில இடங்களில் பிரச்சாரத்தை ரத்து செய்தும் வருகிறார். அந்த வகையில் கடலூரில் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி முதல் 2 மணி வரை விஜய் பரப்புரைக்கு அனுமதி தரப்பட்ட நிலையில் அவர் திடீரென ரத்து செய்துள்ளார். அது மட்டுமின்றி பெரம்பூர் தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்க இருந்த பரப்புரையையும் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. காவல்துறை அனுமதி வழங்கியும் அடுத்தடுத்து பரப்புரையை தாவேக தலைவர் விஜய் ரத்து செய்வது அவரது தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி மத்திய பாஜக அரசால் கொண்டுவரப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதா நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பெறாமல் தோல்வியடைந்தது. மத்திய பாஜக அரசால் கொண்டுவரப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டு அவசரமாக தொகுதி மறுவரையறை செய்யப்படுவது நியாயமற்றது என்றும், இது தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் என்றும் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. நாடாளுமன்ற மக்களவையில் நடைபெற்ற இந்த மசோதா மீதான வாக்கெடுப்பில் 489 பேர் வாக்களித்த நிலையில் ஆதரவாக 278 வாக்குகளும், எதிராக 211 வாக்குகளும் பதிவாகின. எனினும் இது அரசியலமைப்பு திருத்த மசோதா என்பதால் 3/2 பங்கு பெரும்பான்மை கிடைக்காமல் தோல்வியடைந்தது. தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்ததால் அதனுடன் இணைக்கப்பட்டிருந்த மகளிர் இடஒதுக்கீடு சீர்திருத்த மசோதாவும் சட்டமாக்கப்படவில்லை. கடந்த 12 ஆண்டு கால மோடி ஆட்சியில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு மசோதா தோல்வியடைவது இதுவே முதல் முறையாகும். இது ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு பெரும் அதிர்ச்சியையும் பின்னடைவையும் ஏற்படுத்தியுள்ளது. செங்கோட்டையனால் அவரது சொந்த தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தான் முதல்வராக ஆக்கியிருக்க வேண்டும், பணப்பெட்டியால் அந்த வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி பறித்துவிட்டார் என முன்னாள் அமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளரான தமிழக வெற்றி கழகத்தின் மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளருமான செங்கோட்டையன் பகீர் குற்றச்சாட்டை தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரை கடுமையாக விமர்சித்துள்ளார். செங்கோட்டையன் போட்டியிடும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக செங்கோட்டையனை சரமாரியாக தாக்கி பேசினார்.
செங்கோட்டையன் மக்களை வஞ்சித்துள்ளார், யாரையும் வளர விடமாட்டார், திமிர் பிடித்த பொறாமை குணம் கொண்டவர் என கடுமையாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி, கட்சி கட்டுப்பாட்டை மீறியதாகவும் அகங்காரத்தின் காரணமாகவும் செங்கோட்டையன் வெளியேற்றப்பட்டதாக கூறியுள்ளார். செங்கோட்டையன் மோசமான மனிதர் என ஜெயலலிதாவை கூறினார் என்றும், செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பதவி வழங்கியது தன்னுடைய தவறு என்றும் குறிப்பிட்ட அவர், தனிப்பட்ட முறையில் தன்னை பற்றி அவதூறாக பேசினால் செங்கோட்டையனுக்கு மரியாதை கொடுக்க முடியாது என்றும் காட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தை ஆள்பவர்கள் தமிழர்களாகத்தான் இருக்க வேண்டும், டெல்லியில் இருக்கக்கூடாது என மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட அகரம் சந்திப்பு பகுதியில் முதல்வருக்காக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கமலஹாசன், நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் உள்ள கட்சிதான் திமுக என்றும், 3 தலைமுறைகளாக தனக்கு திமுக உடன் தொடர்பு உள்ளது என்றும் கூறியுள்ளார். இந்தியாவிலேயே முதலிடம் பிடித்துள்ள தமிழகம் என்ற பெயர் எப்போது வந்துள்ளது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும், வேறு யாராவது அதை செய்துள்ளார்களா என வினவிய கமலஹாசன், சொன்னதை செய்துள்ள முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி நீடிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். பாஜகவை சேர்ந்தவர் யாருக்காவது ஐடி ரெய்டு இன்று வரை வந்ததுண்டா, யோசித்து பார்க்க வேண்டும் என சுட்டிக்காட்டிய அவர், இதெல்லாம் ஒரு தலைமுறைக்கு தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திற்கான முதல்வர் தமிழகத்தில் தமிழ் உணர்வுடன் இருக்க வேண்டும், திமுகவுக்கு ஓட்டு போடுபவர்கள் அறிவுள்ளவர்களாக இருந்தால் போதும் என்றும் கூறியுள்ளார். ஒரு தலைவன் இருக்கின்றான் என்ற பாட்டு விரைவில் உங்களை வந்தடையும், அதை கேட்டுவிட்டு உங்கள் ஓட்டை போடுங்கள் என்றும் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரையறை திருத்த மசோதா பெற்றது தோல்வி அல்ல, அது இந்திய ஜனநாயகத்தின் வெற்றி என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். மத்திய பாஜக அரசு நாடாளுமன்ற மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி தாக்கல் செய்யப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதா நிறைவேற 1/3 பங்கு வாக்குகள் கிடைக்காததால் தோல்வியடைந்தது. இதுபற்றி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சு வெங்கடேசன் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், பாஜக அரசு கொண்டு வந்த அரசியல் சாசன சட்டத்தின் 131வது திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் தோற்கடித்தோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு மசோதாவின் தோல்வியல்ல, இந்திய ஜனநாயகத்தின் வெற்றி எனவும் அவர் பதிவிட்டுள்ளார். வரும் ஞாயிற்றுக்கிழமை அட்சய திருதியை என்பதால் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்ந்துள்ளது. தங்கம் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் நீடித்து வருகிறது. ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து 3 நாட்கள் உயர்ந்து வந்த தங்கம் விலை வெள்ளிக்கிழமை சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்திருந்தது. இந்த நிலையில் தங்கம் வாங்க உகந்த நாளாக கருதப்படும் அட்சய திருதியை ஞாயிற்றுக்கிழமை வரும் நிலையில் தங்கம் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் தங்கம் 1,14,880 ரூபாய்க்கு விற்பனையானது. கிராமுக்கு 150 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கம் 14,360 ரூபாய்க்கு விற்பனையானது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஏப்ரல் 22ஆம் தேதிக்குள் ஈரானுடன் உடன்பாடு எட்டப்படவில்லை என்றால் மீண்டும் போர் தொடுக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தாக்குதலை தொடங்கின. இதற்கு பதிலடி தரும் வகையில் இஸ்ரேல் மற்றும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்காவின் தேச நாடுகள் மீது ஈரான் கடுமையான தாக்குதலை மேற்கொண்டது. ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியதால் சர்வதேச அளவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இந்த சூழலில் ஏப்ரல் 8ஆம் தேதி அமெரிக்காவும் ஈரானும் 2 வார கால இடைக்கால போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவித்தன. 2 தரப்புக்கும் இடையில் பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்ததாக தெரிவிக்கப்பட்டது. அதே நேரம் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்கும் நோக்கில் செயல்பட்டன. இதனால் மேற்காசியாவில் மீண்டும் போர் பதற்றம் ஏற்பட்டது. ஏப்ரல் 22ஆம் தேதியுடன் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான இடைக்கால போர் நிறுத்தம் முடிவுக்கு வரும் நிலையில் ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகாவிட்டால் மீண்டும் குண்டுகளை வீச வேண்டி இருக்கும். போர் நிறுத்தம் நீடிக்கப்பட வாய்ப்பே இல்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசியாவின் பெரும் பணக்காரர் வரிசையில் இந்தியாவின் பிரபல தொழிலதிபர் கௌதம் அதானி முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். இதுகுறித்து ப்ளூபெர்க் பில்லியனர் இண்டெக்ஸ் என்ற அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி முதலிடத்தில் நீண்ட காலமாக இருந்து வந்த இந்தியாவின் கோடீஸ்வரர் முகேஷ் அம்பானியை பின்னுக்கு தள்ளி கௌதம் அதானி தற்போது ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரராக உயர்ந்துள்ளார். அதாவது கௌதம் அதானியின் நிகர சொத்து மதிப்பு $92 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தொட்டுள்ளது. இதன் மூலம் ஆசிய அளவில் முதலிடத்தை
இடத்தையும் உலக அளவில் அவர் 19வது இடத்தையும் பெற்றுள்ளார். கௌதம் அதானியின் சொத்து மதிப்பு இந்த ஆண்டு மட்டும் $8 பில்லியன் அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு $90 பில்லியன் உள்ளது. இதனால் அவர் ஆசிய அளவில் 2வது இடத்திலும் உலக அளவில் 20வது இடத்துக்கும் சரிந்துள்ளார். தாவேக தலைவர் விஜயின் வேண்டுகோளை ஏற்று பெண்கள் தங்கள் வீட்டு வாசலில் விசில் சின்னத்தை கோலமாக வரைந்து அதை வித்தியாசமான அரசியல் ட்ரெண்டாக்கி வருகின்றனர். தேர்தல் களத்தில் வேட்பாளர்களின் முகத்தை விட அவர்கள் போட்டியிடும் சின்னமே வாக்காளர்களின் மனதில் ஆழமாக பதிய வேண்டும் என்பது அரசியல்வாதிகளின் வியூகமாக இருந்து வருகிறது. அந்த வகையில்தான் தாவேக தலைவர் விஜய் தனது கட்சியின் விசில் சின்னத்தை மக்களிடம் பிரபலமாக்கிவிட நுணுக்கமான ஒரு வழியை தேர்ந்தெடுத்துள்ளார். வாக்காளர்கள் விசில் சின்னத்தை கோலமாக இட்டால் அது தனது கட்சிக்கான ஆதரவாக எடுத்துக் கொள்வேன் என வேண்டுகோள் விடுத்திருந்தார். அவரின் கோரிக்கையை ஏற்று தமிழகம் முழுவதும் தாவேக பெண் தொண்டர்கள் உற்சாகத்துடன் விசில் சின்னத்தை வீட்டு வாசலில் கோலமாக வரைந்தனர். மேலும் கோலத்தின் கீழே எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கே என்ற வாசகங்களை எழுதியும் தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினார்கள். இந்த விசில் கோலங்கள் புகைப்படங்களாகவும் வீடியோக்களாகவும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. இந்த தேர்தல் வியூகம் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது.